கூட்டணி நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி, விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மகளிர் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார், வள்ளுவன் வாக்கு. உழுது தொழில் செய்கிற விவசாயி பின்னாடி தான் உலகமே நடக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு இப்போ கடந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 10 நாளில் கடுமையாக வேலை செஞ்ச நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம எங்கே நிற்கிறோம்? ரோட்டில் வெயிலில் நிற்கிறோம். அவர் கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுத்துருக்காரு. அவ்வளோ கடுமையாக காலைல எழுந்திரிச்சு மம்புட்டி பிடிச்சி வேலை செஞ்சவர் இப்போ ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறாரு. மம்புட்டி பிடிச்சி வேலை செஞ்சவங்களாம் எங்கே நிற்கிறோம்? ரோட்டில் நிற்கிறோம். அதாவது சூரியன் உச்சியில் வந்தாலும் நாட்டுக்கு கேடு, சூரியன் ஆட்சியில் வந்தாலும் நாட்டுக்கு கேடு. இதை ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்க, இப்போ எப்படி இருக்கு? சூரியன் ஆட்சி உச்சியில் இருக்கும்போது இந்த காலம் எப்படி இருக்கு? நாட்டுக்கு கேடு. அதே போல் சூரியன் ஒரு எதிர்கட்சியோ இல்லைன்னா ஒரு 10 எம்எல்ஏ 2 எம்பியோ ஜெயிச்சு அந்த லெவலில் திமுக இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது. ஆளுங்கட்சியாக மாறினுச்சுன்னா இப்படி பொதுமக்கள்லாம் ரோட்டுக்கு தான் வரணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்கு என்னும் போது நான் போஸ்டல் வாக்கில் இருந்தேன். அப்போ அரசு அதிகாரிங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. அரசு அதிகாரிங்க நான் பார்க்குறேன், எல்லா அதிகாரியும் படித்த அதிகாரி எல்லாரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த அதிகாரிலாம் இங்கே தான் நிற்பாங்க. நம்ம என்ன பேசுகிறோம்னு நோட் எடுக்கிறதுக்கு. அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, இபிஆர் இருந்தாலும் சரி, இல்லை பொதுப்பணித்துறை, எல்லா துறை அதிகாரியும் இங்கே நின்று ரோட்டில் நின்று தான், அவங்களும் ரோட்டில் நின்று தான் நம்ம என்ன பேசணும்னு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஆட்சியில் அமர வச்சுட்டு எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே பந்தனூரில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மணல்மேடுலேருந்து ஒரு காலகட்டத்தில் சப்ஸ்டேஷன்லேருந்து இங்கே கரண்ட் வந்துச்சு. அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதை ஏன் நிப்பாட்டினாங்கன்னு இங்கே கேட்கக்கூடிய இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கு அதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு நேரம்னா வேறு இடத்துல தான் நேரம் இருக்குது. அதே போல் இங்கே இருக்கிற முன்னாள் எம்பி, இப்போ எம்பி கிடையாது, அவர் முன்னாள் எம்பி அண்ணன் ராமலிங்கத்துக்கு நேரம் இல்லை. அதே போல் இங்கே கடலங்குடின்னு ஒரு சப்ஸ்டேஷனில் ஏற்கனவே எது வரைக்கும் போணுச்சுன்னா, அணைக்கரைக்கு முன்னாடி திருப்பனந்தாள் வரைக்கும் தான் அந்த கரண்ட் போணுச்சு. ஆனால் அந்த கரண்ட் இப்போ ஜெயங்கொண்டம் வரைக்கும் போகுது. அதை யார் நீட்டிச்சது? ஏன் இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகுது? அதை கேட்கவும் ஆள் இல்லை. அதே போல் தமிழக அரசு காற்றாலை மற்ற பிரைவேட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த கரண்ட்டை வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதையும் அவங்க வாங்குறதே கிடையாது, எங்கேயும் வாங்குறது கிடையாது. பிரைவேட்லேருந்து தயாரிக்கிற கரண்ட்டை அவங்க வாங்கி 1 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு 1.5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கொடுத்து அதையும் லாபம் தான் சம்பாதிப்பாங்க. அதுவும் செய்யலை. அதெல்லாம் விடுங்க. இப்போ தேர்தல் வரைக்கும் கரண்ட் நின்றுச்சான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியும். தேர்தல் எம்பி தேர்தல் வரைக்கும் கரண்ட் எங்கேயும் நிற்கல. அப்போ மட்டும் எப்படி அவங்களால கரண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு? தேர்தல் முடிஞ்சோடனே ஏன் கொடுக்க முடியல? தேர்தலுக்கு முன்னாடி கரண்டை நிப்பாட்டினா ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்காக கரெக்டாக கரண்ட் அமைச்சிட்டு இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, இந்த மக்கள் இனிமேல் அடுத்த வாட்டி தானே ஓட்டு போட போகிறாங்க, அது வரைக்கும் அவங்க எக்கேடு வேணாலும் கெட்டு போட்டுன்னு சொல்லி அந்த கரண்டை கரெக்டாக நிப்பாட்டிட்டாங்க. இது என்னமோ அவங்க கேட்டார்ல, உதயநிதி உங்கள் அப்பா வீட்டு காசுலையான்னு கேட்டார்ல, அப்போ நம்ம கேட்போம், உங்கள் அப்பா வீட்டு காசுல நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட வாங்கி மக்கள்கிட்ட விற்க போகிறீங்க, யார்கிட்டயோ வாங்கி மக்கள்கிட்ட விற்க போகிறீங்க, உங்களுக்கு லாபம் தான். அதில் பெரிய ஊழல். அதாவது இவங்க கேட்குற ரேட்டுக்கு பிரைவேட்டில் கரண்ட் கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே பிரைவேட்டில் காற்றாலையிலையோ இல்லை பிரைவேட் கம்பெனிலையோ அவங்க கரண்ட்டே வாங்கலை. இதுதான் இங்கே நடக்கிற பெரிய தவறு. இதெல்லாம் இவங்க சரி பண்ண மாட்டாங்க. மக்கள் ரோட்டில் நின்று தண்ணி இல்லை, விவசாயம் பாதிக்குது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை கவலைப்பட போகிறதில்ல. அவங்க அடுத்த நீங்கள் எப்போ தேர்தல் வருதோ அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அதை சரி பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் இங்கே காலை வாங்க மாட்டாங்க. இப்போ காலையில் கூட என்ன ஒரு இபி அதிகாரி பார்த்தாரு, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறீங்களா? ஆமாண்ணா. அப்போ அவர் சொல்கிறாரு, இது நல்லதே கெட்டதோ அதிமுக ஆட்சியில் 10 வருஷமா எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்தோம். இப்போ திமுக ஆட்சி வந்தோடனே இந்த மாதிரி கரண்ட் வேலை இவ்வளோ பிரச்சனை பண்ணி எல்லாரும் இப்போ கும்பகோணத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கும்பகோணத்தில் அந்த ஹெட் ஆஃபீஸில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை ஆர்ப்பாட்டம் இப்போ தொடங்கிட்டாங்க. இதை திமுக அரசு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே திமுக ஆட்சியில் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கும்போது இந்த தப்பு செஞ்ச ரவுடிகள் எல்லாம் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காலை முடிச்சிருவாங்க காவல்துறையில. இப்ப ஏதாவது நடக்குதா? எதுவும் நடக்கல. ஏன்னா தப்பு செய்யறவன் பூரா திமுக. அவங்களை எப்படி காவல்துறை கண்டிக்கும்? காவல்துறை பிஜேபி என்ன பண்றான், அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க, அதை மட்டும் தான் வாட்ச் பண்ணி அவங்களை மட்டும் தான் நோட்டீஸ் போடுவாங்க, அவங்கள மட்டும் தான் அங்கே ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் கிளம்புனேன், இது மாதிரி நீங்க வர்றீங்களான்னு காவல்துறையில ஒரு அதிகாரி என்ன கேட்டார். ஆமாங்க நான் போறேன்னா, தாராளமாக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நாங்களும் அதே ஊரில் கரண்ட் இல்லாமல் தான் வாழ்கிறோம், நாங்கள் அரசு அதிகாரியாக வச்சு கேள்வி கேட்க முடியாது, எங்களுக்காகவும் சேர்த்தா நீங்கள் போராடுங்க, தயவுசெய்து போங்கன்னு சொல்லியே காவல்துறை சொன்னாங்க. அப்போது
அந்த அரசு அதிகாரிகள்லாம் ஓட்டு போட்டு ஆட்சியில வச்சுட்டு எங்களையும் குட்டிச்சவராக்கி நீங்களும் நடுவோட்டு வந்துட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா படிச்ச அரசு அதிகாரிகள் நீங்க கரெக்டா இருக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. அது திமுக எந்த காலத்தையும் நிறுத்த முடியாது, எந்த காலத்தையும் நிறுத்த முடியாது. இப்ப திமுக எங்கேயாவது ஓரமா நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் வீட்டுல கரண்ட் இருக்கானா இருக்காது, அவன் வீட்டு போர் செட்டுக்கு கரண்ட் இருக்கானா இருக்காது. அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி வாங்கி வச்சா மோட்டர் போட்டுக்குவோம், விவசாயம் பண்ணிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். முதல்ல போய் டிஎன்சி நாங்க தான் ஆளு வச்சு எங்களுக்கு தான் முதல்ல இங்க நெல் எடுக்கணும், நெல் எங்களுக்கு தான் எடுக்கணும்பா. பிரதமர் அங்கேருந்து சோலார் அதிகப்படுத்துங்கிறாங்க. அதுக்கு எந்த திமுக அரசு எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கல. சோலார் அதிகப்படுத்தினா இங்க இருக்கிற கரண்ட்ல பாதி பேர் போர் செட்ல சோலார் வச்சுக்கலாம், வீட்டுக்கு வச்சுக்கலாம். அதான் இந்த தமிழக அரசு காதலே வாங்குறது இல்ல. ஏற்கனவே பிரதமர் கொரோனா ஊசி போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஊசி போட்டுக்க மாட்டேன்னு சொன்னா அதே திமுக கடைசியா திமுக மட்டும் ஊசியை போட்டாங்க, திமுக மட்டும் வாழ்ந்தா போதுன்ட்டு. அப்போ எல்லாரும் இப்ப வந்து விவசாயிகள் மட்டும் பாதிக்கல, அரசு பேருந்து போகுது அந்த பஸ்ல. இங்க இருக்கிற செலியனும் முன்னாள் எம்பி ராமலிங்கமா சென்னை வரைக்கும் போயிட்டு சொல்லுங்க. அந்த அரசு பேருந்துல பொதுமக்கள் எப்படி போறாங்க, அந்த டிரைவருங்க எப்படி அந்த வண்டியை ஓட்டுறாங்க, எல்லா நிறுவனமும் பாதிச்சிருக்கு. வெறும் விவசாயிகள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் அனைத்து இடத்துலையும் ஊழல் 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 ஊழல். இதுதான் திமுக பெரிய விடிய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்ப இந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்மளுடைய பலம் என்ன, நம்ம மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு திமுகவுக்கு தெரிஞ்சிடும். வருங்காலத்தில் மக்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.